ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போ நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீசன் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட தான். எஸ், வெறும் 8 மட்டும் தான். சீசன் 1ல் 10 எபிசோட்ஸ் இருந்தது, பட் சீசன் 2ல் அது 8லேயே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க போல். அதனால் இன்கேஸ் நீங்கள் எபிசோட் 9, 10 வரும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கிடையாது கைஸ். சீசன் 2 வெறும் 8 மட்டும் தான். அண்ட் இந்த சீசன் ஃபுல்லாகவே நான் எதிர்பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு பெரிய பேட்டில் சினாரியோ செக்மெண்ட் தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் பேட்டில் காமிச்சிருந்தாங்க ஸ்லைட்டாக அங்கங்கே. ஆனால் ட்ராகன் வார் நிறையவே உள்ளே இருந்தது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ட்ராகன்ஸை பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சீசன் 2 என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பிளாக் வர்சஸ் டீம் க்ரீன் தான் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. டீம் பிளாக்னா நம்ம ரெனேராவோட டீமும், அண்ட் டீம் க்ரீன் வந்து நம்ம ஆலிசன்ட் ஹை டவரில் இருக்கவங்க அந்த மெம்பர்ஸ் தான். ஸோ ஆக்சுவலி இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நீங்கள் சீசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா இல்லை மறந்துட்டிங்கன்னா ஸ்லைட்டாக சொல்லிடுறேன். நம்ம கிங் விசேரியஸ் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் சாகும்போது ஒரு வேர்டு வந்து சொல்லிடுவார். ஆக்சுவலாக அவர் வேறு எதுவும் மீன் பண்ணிகிட்டு இருப்பார், பட் தெரியாமல் வந்து நம்ம எகானோட பேர் எடுத்துருவார். அண்ட் ஆலிசன்ட்டோ என்ன நினச்சிப்பாங்க, எகானை தான் வந்து கிங்காக ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவங்களும் வந்து அப்படியே எகானை வந்து இது த்ரோன் தந்துடுவாங்க. பட் உண்மையான ஹேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெனேரா தான் இருக்கணும். அண்ட் அதனால தான் ரெனேரா வந்து இந்த மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெனேரா தான் வந்து நம்ம என்கிட்ட 7 கிங்டம்ஸ்க்கே குவீனாக இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு வார் செக்மெண்ட்டாக ஆரம்பிச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீசன் 1ல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒன்று நடந்துருக்கும். ஸோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படியே டோட்டல் வேறு லெவலாக போயிருக்கு. நான் ட்ராகன் வார் எதிர்பார்த்தது உள்ளே இருக்குது. ஸோ இதில் எத்தனை ட்ராகன்ஸ் இருக்குன்னா ஆக்சுவலாக நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே போகலாம், ஒன்று போகும் இன்னொன்று வரும், அந்த மாதிரியான சினாரியோ தான் உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்பாய்லர்ஸாக சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சில பெரிய பெரிய லெவலான ட்ராகன்ஸ், சில ஏன்ஷியண்ட்டான ட்ராகன்ஸு இருக்கிறதுலே ஒரு பிக்கஸ்டான ட்ராகன் இன்னொரு இந்த பக்கம்லாம் இருக்குது. அதனால் நிறைய பேட்டில் சினாரியோ செக்மெண்ட் நடக்கும். அண்ட் அந்த மூமெண்ட்லாமே செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். லைக் ஒரு மூவி பார்த்தா அது என்ன ஒரு ஹை லெவலான விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி இருக்கணுமோ அதுதான் நம்ம சீரீஸில். அதான் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மூவியில் கூட அவ்வளோ ஒரு பட்ஜெட்டை வந்து அவங்களால பண்ண முடியாது. அந்த ட்ராகன் சீனாக இருக்கலாம், அந்த கிங்டம், அந்த ஆர்மி சீன்ஸ்லாம். ஆனால் இந்த சீரீஸில் அந்த லெவலில் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹவுஸ் ஆஃப் ட்ராகன்லேயும் அந்த பட்ஜெட் சினாரியோலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் மெயினாக வந்து நம்ம டேமனை கொஞ்சம் நான் மிஸ் பண்ணேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சீசன் 1ல் அவர் தான் பயங்கர ஃபயராக இருந்தார். கண்டிப்பாக இப்போ டேமன் இங்கே வரான்னா அவர் ஏதாச்சும் ஒரு ஏதோ விஷயத்தை வந்து பண்ணிடுவார். அண்ட் இதால் ரொம்ப பெரிய பிரச்சனை க்ரியேட் ஆகிரும். ஆக்சுவலாக அதே தான் கொஞ்சம் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கப்புறமா நீங்கள் டேமனை கண்டிப்பாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு வீக்கான கேரக்டர் மாதிரி அப்படியே கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசியில் அவர் கொஞ்சம் மாஸ் காமிச்சிருக்காரு நம்ம எபிசோட் 8ல். பட் அது நீங்கள் பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் நம்ம ஹை டவரில் பார்த்தீங்கன்னா இப்போ எகான் தான் வந்து கிங் ஆட்டம் தான் உட்காந்துட்டு இருப்பார். அண்ட் பட் அவரோட அண்ணன் தான் நம்ம ஏமண்டா. எல்லாம் பேர் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஏமன் வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான். அண்ட் அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் ஃபேமிலியிலே நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்கும். அண்ட் அதுக்கு மெயின் காரணம் நம்ம ஏமன் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் ஆட்டமே போயிட்டுருக்கோம். அண்டு இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஃபன்னியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆர்மி ஆஃப் பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ரைஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு நீங்கள் சீரீஸ் பார்க்கும்போது தான் உங்களால் அதை ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன் அதை பாஸ்டர்ஸ் சொல்கிறாங்கன்னா அது பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் எபிசோட் 7லாம் சில கூஸ் பூமிங்கான மூமெண்ட்டில் பண்ணுவாங்க பாருங்கள். ஃபயர் லைக் நம்ம உண்மையான நம்ம மதர் ஆஃப் ட்ராகன் இருந்தாங்களே அந்த மூமெண்ட்டை வந்து அங்கேயே வந்து க்ரியேட் பண்ணாங்க. நம்ம எபிசோட் 7ஓட கடைசி செக்மெண்ட்டில் சொல்கிறேன். ஸோ உள்ளே எத்தனை ட்ராகன்ஸ் இருக்குது அண்டு எத்தனை ஃபைட் சினாரியோ நடந்திருக்கு அதெல்லாம் உள்ளே இருக்குது. அது மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி உள்ள வார் செக்மெண்ட் இருந்திருக்கு, ட்ராகன்ஸ் உள்ள ஃபைட் இருந்திருக்கு, சில பொலிட்டிக்கலான நிறைய விஷயம் போகும், அதனால் பாலிட்டிக்ஸும் வந்துருக்கு. ஆனால் லவ் செக்மெண்ட் தான் மிஸ் ஆகிருக்கு. இங்கே எங்கேயும் லவ்வே கிடையாது. லஸ்ட்டு வேணால் உள்ளே அங்கங்கே இருக்குது, பட் லவ்ன்ற அந்த இதுவே ஆப்ஷனே இங்கே இல்லை. அது ஏன் தெரியல, இன்னும் அவங்க அதை டெவலப் பண்ணலையா இல்லை அது இன்னும் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்கா இல்லையான்னு. பட் எந்த ஒரு லவ் ஆங்கிளும் நீங்கள் உள்ளே பார்க்க முடியாது. அது வேறு, லைக் மதர் அண்ட் சன்னோட லவ் வேறு. பட் லைக் ஒரு கப்புள் லவ் மாதிரி எங்கேயாச்சும் ஒரு ஸ்டோரி கான்செப்ட் இருக்கும்ல, அது இன்னும் அவங்க பில்டே பண்ணல உள்ள. பட் நடுவில் ஒரு சீனில் வந்து ரெனேராவை காமிச்சாங்க. ஏமா நீயும் அந்த மாதிரியா, அந்த எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. அது நீங்கள் எபிசோட் 7 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனல் எபிசோடு 8 வந்து கொஞ்சம் அல்டிமேட்டாக முடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை ரீகால் பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் அதோட நிறைய ரெஃபரன்ஸ்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்போ அது காமிக்கும்போது நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய
அந்த மூமெண்ட் வந்து ஒன்று ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ அதனால் ஹைலி ரெக்கமெண்டட். ஃபஸ்ட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸை முடிங்க, அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரீக்வலான சீரிஸ் ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் சீசன் 1லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பை த இப்போதைக்கு IMDbல 8.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. பியூர்லி ஜஸ்டிஃபைட், செம்மையாக இருந்திருக்கு சீசன். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 1 இயருக்கு மேலே வெயிட் பண்ணணுமா நெக்ஸ்ட் சீசனுக்காக, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் தான் மல்டி டப் லாங்குவேஜோட அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் எல்லாமே வரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ நம்ம டோட்டல் 8 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது. டேட்டா நீங்கள் ஜியோ சினிமாவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நம்ம தமிழ் டப்பும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நான் பர்சனலி இங்கிலீஷில் தான் பார்த்தேன். ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது தமிழ் டப்பும் நல்லபடியாக தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்கேஸ் நீங்கள் நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீசன் 2 பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்துருக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டே 1 எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.